சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட சார்பு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் தரப்பு வழக்கறிஞர் நீதிபதி பாரதிதாசன் மீது குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய சார்பு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் தரப்பு வழக்கறிஞர் நீதிபதி பாரதிதாசன் மீது குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கியிருக்கலாம். வணக்கம் மாரிச்சாமி. நீதிபதி பாரதிதாசன் மீது வழக்கறிஞர் சார்பிலிருந்து என்ன குற்றச்சாட்டானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது? சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு இது பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கொலை வழக்கு. இந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சார்பு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன், அதாவது அப்போதைய காவல்துறை சார்பு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் தரப்பு வழக்கறிஞர் இந்த வழக்கை முதலாக விசாரித்த நீதிபதி பாரதிதாசன் மீது ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை வைத்துள்ளார். தந்தை மகன் இருவரும் கோவில்பட்டி சிறையில் சிறை காவலர்கள் உள்ளிட்டோர் தாக்கியதால் தான் உயிரிழந்தனர். இது குறித்து அப்போது சம்பவ இடத்தில் விசாரணை நடத்திய நீதிபதி பாரதிதாசன் இதை மறைக்கிறார் என குற்றம் சாட்டி குறுக்கு விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கானது மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அங்கேதான் இந்த குறுக்கு விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. மேலும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அப்போதைய காவல்துறையின், அதாவது சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் தரப்பு வழக்கறிஞர் வாதத்திற்கு நீதிபதி பாரதிதாசன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். மேலும் தந்தை மகன் இருவரும் காவல் நிலையத்தில் தான் தாக்கப்பட்டுள்ளனர், கோவில்பட்டி சிறையில் தாக்கப்படவில்லை என நீதிபதி பாரதிதாசன் தனது மறுப்பினை தெரிவித்திருக்கிறார். இது போக இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வணிகர்கள் தந்தை மகன் ஜெயராஜ் பென்னிக்ஸ் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் விசாரணையின் போது காவல்துறையினர் தாக்கியதில் இருவரும் உயிரிழந்தனர். இதையடுத்து அந்த தந்தை மகன் உயிரிழந்த தொடர்பாக எழுந்த குற்றச்சாட்டின் தொடரப்பட்ட வழக்கில் சாத்தான்குளம் காவல் நிலைய ஆய்வாளர், அப்போதைய காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உள்ளிட்ட 9 பேரின் மீது சிபிஐ தரப்பில் முதற்கட்டமாக 2027 பக்க குற்றப்பத்திரிகையும், இரண்டாவது கட்டமாக 400 பக்க குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கானது மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இதுவரை மொத்தம் 104 சாட்சிகள், அதில் 60 சாட்சிக்கு மேற்பட்டோர் விசாரணை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் முக்கிய சாட்சிகளில் ஒருவராக கருதப்படுபவர் நீதிபதி பாரதிதாசன். மதுரை மாவட்ட கூடுதல் நீதிமன்றத்தில் நீதிபதி தமிழரசி முன்பாக இன்று விசாரணைக்கு வந்த இந்த வழக்கு. அப்போது இந்த வழக்கை ஆரம்ப காலத்தில் விசாரணை செய்த கோவில்பட்டி மாஜிஸ்திரேட் பாரதிதாசன் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். சாட்சியம் அளித்த நீதிபதியிடம் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வழக்கறிஞர்கள் குறுக்கு விசாரணை செய்வது வழக்கம். அதுபோக அப்போதைய சார்பாய்வாளர் பாலகிருஷ்ணன் தரப்பு வழக்கறிஞர் குறுக்கு விசாரணை நடத்தினார். அப்போதுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாரிச்சாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.